வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி போயிருந்த இடம் பார்த்திங்கன்னா தென்காசி பக்கத்தில் இருக்கிற சுந்தரபாண்டியபுரம் போயிருந்தேன். சுந்தரபாண்டியபுரத்தில் என்ன ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சன்ஃப்ளவர் கார்டன் பார்க்க தான் போயிருந்தேன். டெய்லி காலையில் எழும்பினோடனே ஃபால்ஸ் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் போவேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ காலையில் தோணுச்சு வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புன இடம் தான் இந்த சுந்தரபாண்டியபுரம். நிறைய பேர் சூரியகாந்தி தோட்டம் போட்டிருக்காங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த லொக்கேஷன் காட்டுச்சு. நீங்கள் நார்மலாகவே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த தோட்டம் தான் காட்டுது. இதை விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு டைமு காலையில் சூரியன் உதித்ததுலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும், சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, காலையில் போயிட்டு வந்துடும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஒரு 10-15 நாள் கேப்பில் ஒரு 3 தோட்டம் போட்டிருந்தாங்க. இந்த தோட்டம் தான் இப்போதைக்கு பூத்து இருந்தது. அடுத்து உள்ள 2 தோட்டங்களும் ஒரு இன்னொரு 10 நாள் கேப்பில் இதே மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த தோட்டக்காரன்னு சொன்னாங்க. சூரியகாந்தியோட பருவ காலம் பயிரிடுற பருவ காலம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன்னு சொன்னாங்க. இப்போ போட்டிருக்க தோட்டம் இன்னொரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே விதை வந்துடும் தம்பி. அடுத்த தோட்டம் நம்ம போட்டிருக்கோம், அது இன்னும் 10 நாளில் இதே மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த தோட்டக்காரன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் இந்த சூரியகாந்தியோட சீசன் இருக்கும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூரியகாந்தியோட தன்மை உங்களுக்கு தெரியும். எந்த பக்கம் வெயில் இருக்கோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே அதோட டைரக்ஷனை மாற்றிக்கிறோம். அந்த காலை நேரத்தில் அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இந்த பூவில் இருக்கிற மஞ்சள் நிறத்துக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேங்க, அங்கே நின்று அந்த 1 மணி நேரமும் வேறு எதை பற்றியுமே யோசிக்கலை. அந்த காற்றுக்கும் அது அழகாக தலையை ஆட்டி ஆட்டி அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறத பார்க்குறதுக்கு, ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோடய பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சிருந்தேன். சரி போய் பார்த்துட்டு வருவோம், ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த சூரியகாந்தி தோட்டத்தை பார்க்குறதுக்கு நம்ம தமிழ் மக்களை விட கேரளா மக்கள் நிறைய பேர் வராங்க. அதுவும் இந்த புதுமண தம்பதிகள் நிறையா வராங்க. எல்லா டைமும் பார்த்திங்கன்னா இந்த சீசன் முடிய போகிற டைமில் நிறைய கேரளா வெஹிக்கிள் வரும் பார்க்குறதுக்கு, இந்த சுரண்டைக்கும் சுந்தரபாண்டியபுரத்துக்கும். மெயினாக புதுசாக கல்யாணமானவங்க வருவாங்க. அதோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. அதை ஃபேமிலியாக புதுசாக கல்யாணமானவங்க பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் யாருக்காவது அதோட எக்ஸாக்ட் ரீசன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிருந்தப்போ கூட எனக்கு முன்னாடி ஒரு 2 கப்புள் வந்திருந்தாங்க. அந்த 2 கப்புளுமே 2 காருமே கேரளா வெஹிக்கிள் கார் தான் இருந்துச்சு. இது இன்னொரு 10-15 நாளில் விதை திரும்ப அதை காய வச்சு அதை எடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் மேக் பண்ண அனுப்பிடுவாங்க. இன்னொன்றுங்க, இந்த தோட்டத்தை பார்க்க போகிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா. ஆனால் டைமிங்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட்னாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உள்ள பயிர்களுக்கு நடுவில் போய் அதை பிடிச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை சுற்றிலும் நிறையா கம்பு தோட்டம், தக்காளி, அவரைக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு நிறையா பயிர்கள் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த சூரியகாந்தி ஸ்லோ மோஷனில் ஆடுறத பார்க்க தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படி அழகாக தலையை ஆட்டின மாதிரி அந்த பிரைட்னஸுக்கும் சன்லைட்டுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷூட் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. சில நேரம் இருட்டடிச்சிட்டு நல்லா இல்லாமல் இருக்கும். இது அப்படி எதுவுமே இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக ரம்மியமாக நல்லா காற்று அதில் நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் தென்காசி பகுதியில் இருந்தீங்க இல்லை தென்காசி பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த சூரியகாந்தி தோட்டத்தை கண்டிப்பாக காட்டுங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.